அரசியல் வர்றது பிடிக்குமா இல்ல படத்துல அரசியல்களும் மூவி ஆக்ட் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா பிடிக்கும். மிஸ் பண்றோம் மூவியை ரொம்ப. மூவியை நல்லா மிஸ் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச மூவி? பிடிச்ச கில்லி. கில்லி அது எல்லாருக்குமே பிடிச்ச படம். கில்லி தான் ரொம்ப ஃபேவரட் மூவி. தலை வந்து மூவியை விட ரேசிங், இப்போ துபாயில ரேஸ் போயிருக்கு செம்ம. அது அவங்க ஸ்டேடியத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே அந்த வைப் இருக்குது, தலை என்ட்ரி ஆனோட அது செமையா இருந்துச்சு. அப்ப அவர் அந்த கார் ஃபீல்டு போயிட்டாரு, இவர் அரசியல் வர்றாரு. அப்ப இவர் அரசியல் வந்தா என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? யூஸ்வலா எல்லாரும் பண்ற வரும்போது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த மாநாடு போட்டிருந்தாங்கல்ல, அதுல என்ட்ரி கொடுத்து அவங்க விஜயோட ஸ்பீச் அது வந்தா அவங்க வந்தா நல்லா இருக்கும். அதே ஒன்ஸ் பண்ணிய டைம்ல விஜயகாந்த் வரும்போதுக்கு முன்னாடியும் எல்லாரும் இப்படிதான் சொன்னாங்க, வந்தா என்ன பண்ணுவாங்க, என்ன ஒன்று சான்ஸ் நம்ம கொடுக்கறதுல பிரச்சனையே இல்லை, கொடுக்கலாம், விஜய்க்கு கொடுக்கலாம். எப்பவுமே இருக்கவங்க தான் இருந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆள் மாறி வந்தா ஓகே, ஒரு வாட்டி வரட்டு வந்து பார்த்தா மக்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ அவங்களும் வந்தாலும் ஒரு வாட்டில 2 வாட்டி வந்தாலும் ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. மக்கள் நம்ம மூவியை வந்து விடக்கூடாது, மூவியை விடக்கூடாது, மிஸ் பண்ணுவோம் நாங்க. ஆமா, மெயினா மக்கள் வந்து அவர் அரசியல் வர்றது பிரச்சனை இல்லை, ஆனா மூவியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாங்க. வேற ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் நீங்க சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்ச மூவி விஜய்லேருந்து? எங்களுக்கு ஃபேவரட் விஜய் தான். எந்த மூவினாலும் சாங்கா இருந்தாலும். ஆமா, எதுனாலும் டான்ஸ். அப்ப அரசியல் வர்றத பத்தி அதுவும் ஓகே தான். இப்ப இருக்க இதுக்கு அவர் அதுவும் இதுவும் ரெண்டுலயும் பெஸ்டா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். படமும் நடிக்கணும், ஆமா இதுவும் பண்ணணும். ஆமா, ஏன்னா அரசியல்ல சொல்ல முடியாத படத்துல செஞ்சு காட்டலாம், அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, தலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கார் ரேஸ் போயிருக்காரு, இந்தியாவுக்காக ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அஜித்தை பொறுத்த அளவுல கார் ரேஸுக்கு பெட்டர்னு தோணுது. ஆனா விஜய்க்கும் அஜித்துக்கும் ஏற்ற ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? அவர் இப்போ ஃபீல்டு விட்டு போறாரு, இப்போ விடாமுயற்சி படமும் வர போகுது, அதுக்கான வைப் எப்படி இருக்கும்? அதுவும் இப்பவும் அப்படிதான், ரொம்ப நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு விஜயும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அஜித்தை கம்பேர் பண்ணும்போது விஜய் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ உள்ள இதில் அஜித்தும் பெஸ்ட்டாக வரணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். சரி, ஓகே. நமக்கு கிஃப் யூடியூப் சேனல் சர்ச் பண்ணியாச்சு, சேனலில் சர்ச் நான் தளபதி தான். எனக்கு அரசியலில் வர்றதும் பிடிக்கும், படத்தில் வர்றதும் பிடிக்கும். ஆனால் இனி அவர் படம் பண்ண வேணாம், ஏன்னா அடுத்தவங்களும் வாய்ப்பு கொடுக்கட்டும், அரசியலில் இறங்கி நமக்கு வாய்ப்பு தரட்டும் அவர். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க 2 பேருக்குள்ள? இல்லை, இப்போ வந்து நான் வந்து 2 அரசியல் கட்சிகள் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க மாறி மாறி. இப்போ வந்து 3வது வந்து சீமன் அண்ணா வந்தாங்க, அவங்க பெரிய ஸ்டடியாக வரல இது இருக்காங்க. ஆனால் வந்து 3வது வந்து இவங்க விஜய் அண்ணா வந்திருக்காங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து வந்துடுவாங்க, வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன். அவங்க சினிஃபீல்டை விட்டுட்டு முழுமையாக வந்து அரசியலில் வந்து மக்கள் நல்லது பண்ணாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பாக வந்து நல்லா வர இருப்பாங்க. நீங்கள் அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா? நான் வந்து அஜித் தான், ஆனால் வந்து விஜயோட அரசியல் இதை வந்து நான் வந்து வளர்க்கிறேன். விஜயோட அரசியலை வரவேற்கிறீங்க, ஆனால் அஜித் ஃபேன்ஸ். அஜித் சார் இப்போ வந்து கார் ரேஸ் போயிட்டார்ல, அதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம், நம்ம ஒவ்வொரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கல, இருந்தாலும் ஆர்வம். அவர் மறுபடியும் படத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை கார் ரேஸ்? அது வந்து என்ன சினி ஃபீல்டு வந்து இப்போ வந்து பழைய மாதிரி இல்லை, ஒவ்வொரு இதில் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அவங்களோட ஃபீல்டு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அஜித் அந்த ஒரு லெவல். அஜித் இப்போ வந்து எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் அந்த ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த காம்பினேஷன் முடிஞ்சு அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து யாருன்னு 2 பேருக்கு இடத்த யார் பிடிப்பாங்க? அதான் யார் பிடிப்பாங்க? அவங்க யார் பிடிப்பாங்க? அதை சொல்லுங்க. 2 பேருக்கு வந்து யாருமே பண்ண முடியல. கெஸ் பண்ண முடியல. வந்து தனுஷ், சிம்பு வந்து வந்துருந்தாங்க. ஆனால் சிம்பு இப்போ அவங்க கொஞ்சம் பேக் அடிச்சாங்க. அந்த இடத்த வந்து யார் கம்பேர் பண்ணாங்கன்னு பண்ண முடியல. கார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் ஓகே. தளபதி இடத்த சிவகார்த்திகேயன் பிடிப்பாங்க, ஆனா தலையோட இடத்த யார் பிடிப்பாங்கன்னு தெரியல. அவரோட இடத்துக்கு தான் போட்டி நடந்துருக்கு. ஓகே, வேற ஏதாச்சும் அரசியல் விஜய் வந்துட்டாருன்னா என்ன பண்ணணும்? அவரு மக்களுக்காக என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, மக்களுக்கு வந்து இது படத்தை சொல்ல மாதிரி டைலாக் தான். எல்லாம் காசு இருக்கவங்க வந்து அதிகமாக இருக்குது, இல்லாதவங்க வந்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த நிலை மாறணும். ஏன்னா வந்து இலவசங்க பண்ணுறது நல்லது தான், ஆனால் இருந்தாலும் வந்து அது யாருக்கு போய் சார்ந்த ஒரு இது இருக்குது இல்லை. ஏன்னா வந்து இருக்கிறவங்க தான் வாங்கிட்டே இருக்காங்க என்ன. ஆமாம், இப்போ வந்து ஃப்ரீ பஸ் விட்டுறாங்க, எல்லாமே நல்லது தான். ஆனால் அது யாருக்கு போய் சேருதுங்கிறது தான் மெயின் முக்கியம். மெயின் முக்கியம். ஆமாம்மா, அந்த இதை வந்து அவங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
இலவசங்களை வந்து யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாது அந்த இது அந்த ஒரு விஷயங்கள் பண்ண வேண்டிய இருக்குது. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் அரசியல் ரீதியாக அவங்க தளபதி வந்தால் இப்போ இதை மாற்றணும், இதை இப்போ இருக்கிற இந்த இல்லை மெயினாக வந்து இந்த ஜாதி மதங்களை வச்சு இது பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறாங்கல்ல அவங்கள வந்து மொத்தமாட்ட தமிழ்நாட்டை விட்டு ஒதுக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில கட்சி வந்து தன்னோட ஜாதி தன்னோட மதங்கள் அதை வச்சே பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த மொத்தமாட்ட ஒதுக்கணும். அவங்கள ஒதுக்கிட்டு மக்கள் வந்து பழைய காமராஜர் அல்லது வந்து அதுக்கப்புறமா அந்த தலைவர்கள் வந்து வழி நடத்துறாங்கல்ல அந்த லெவலில் திரும்ப வரணும். ஆமாம், அது வந்து நம்ம தளபதி அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து உள்ள வந்து யங்ஸ்டர்ஸ் அவர் தான் ஒரு இளைய படித்த ஒரு நல்ல தலைவர். அவர் பண்ணார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேற ஏதாச்சும் சொல்லணுங்களா? சரி, தேங்க்ஸ், நல்லா பேசுனீங்க. கிஃப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சேனல் நேம் கிஃப்.